ஹோட்டல் ராயல் மெஸ். மற்ற கடையோட பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன டிஃப்ரெண்ட் நான் கேட்டு பார்த்தேங்க. மற்ற கடையில் வந்து சாப்பிடும்போது வந்து 10 சாப்பாடு ஒன்றா வச்சா கூட இது என்ன கடை சாப்பிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹோட்டல் ராயல் மெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 கடை சாப்பிட்டு இருந்தாலும் அதை தனியாக வச்சோன்னா அது என்ன கடை ராயல் மெஸ் தான் சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே இந்த ராயல் மெஸ் சாப்பாடுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 போண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் சாப்பிட்டு பார்த்து என்ன இருக்குன்னு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாங்க. 2 போண்டாக்கு எவ்வளோ பெரிய பேக்கிங், நல்லா இலையில வச்சு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 2 போண்டாக்கு நிறைய சாம்பார் கொடுத்துருக்காங்க. 2 போண்டாக்கு 2 விதமான சட்னி கொடுத்துருக்காங்க. ஒன்று வழக்கம் போல கொடுக்குற ஒச்சக்கலை சட்னி, இன்னொன்று கிரீன் சட்னி. போண்டா நல்லா சூடாக தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓகே, 20 ரூபா ஒரு போண்டா, ஓகேன்னு தான் சொன்னான். இந்த கடையில் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அது போண்டால எனக்கு தெரியல, ஒருவேளை சாம்பார்ல சொல்லியிருப்பாங்களா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்பார் நல்லா இருக்குங்க. இந்த சட்னியை வச்சு பார்க்கலாம். வெள்ளை சட்னி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கடைசியாக கொடுத்துருக்க கிரீன் சட்னி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட்டு. எதுவும் இல்லைன்னா அப்புறம் நான் கடை வந்து ஃபெயிலியர்னு சொல்லிடுவேன். செக் பண்ணி பார்க்கலாம். சரியான காரங்க. பச்சை மிளகா கிடைச்சா கூட இவ்வளோ காரம் இருக்குமான்னு தெரியல. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் சட்னி இருக்கிறதுனால மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக சொல்லு. கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா கூட அந்த காரம் ஃபீலாக இருக்கிறதுனால அழகாக சொல்லாங்க. நன்றி.